ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் அசம்பிளிங். அதாவது i3 10th ஜென்ரேஷன் சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். i3 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷன் 10100F. அப்புறம் ASUS மதர்போர்டு H410ME மதர்போர்டு. அப்புறம் SSD ஹிக்விசனோட SSD 240GB, தொஷிபானோட 1TB நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு 7200 RPM. அப்புறம் ரேம் DDR4னா 2400 MHz DDR4 RAM. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இந்த போர்டில் வீடியோ கனெக்ஷனுக்காக VGA போர்ட்டும் HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மல் PS2 மவுஸ் கீபோர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 போர்ட் இருக்குது. அப்புறம் USB 3.2ல் 2 போர்ட்டும் USB 2.0ல் 2 போர்ட்டு ப்ளஸ் LAN ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கு 3.5mm 3 ஜாக் கொடுத்துருக்காங்க, இன் அண்ட் அவுட். அப்புறம் இந்த போர்டில் M.2 சப்போர்ட் இருக்குது. நம்ம நார்மலாக SSDக்கு பதிலாக அந்த M.2 வாங்கி யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. DDR4 2400 MHz நம்ம போடுறோம், ஆனால் இது மல்டி ஃப்ரீக்வன்சி சப்போர்ட். இப்போ இந்த போர்டில் ப்ராசஸர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராசஸரை இந்த போர்டில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து பின்னு மாற்றிக்கி இது போட்டிங்கன்னா மதர் போர்டில் இருக்கிற அந்த ஷாக்கெட்லாம் போயிடும். அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராசஸர் ஓப்பன் பண்ணுங்கள். சென்டரில் கை வைக்க வேணாம், சைடில் கை வச்சுக்கோங்க. அந்த சைடில் 2 மார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக அந்த போர்ட்லேயும் அதே மாதிரி ஒரு மார்க்கிங் இருக்கும். அந்த போர்டில் அங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் ப்ராசஸரோட மார்க்கிங்கும் அந்த போர்டில் இருக்கிற மார்க்கிங்கும் ஈவனாக இருக்கணும். அந்த 2 மார்க்கிங் நல்லா பார்த்துக்குங்க. அந்த 2 மார்க்கிங்கை அப்படியே போர்டில் ப்ராசஸரை வச்சு அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ராசஸரை ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த லாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ப்ராசஸர் போட்டாச்சு. அடுத்து கூலர் ஃபேன். அதில் அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 லாக் கரெக்டாக போர்டில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். லாக் மேலே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா லாக் உள்ளே இருந்ததுன்னா அது ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதான் லாக் ஆகிரும். கிராஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி கிராஸாக லாக் பண்ணுங்கள். மறுபடியும் பேலன்ஸ் 2யும் லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேன் ஷேக் ஆகுது இல்லையான்னு பார்த்துக்குங்க. இந்த பின்னாடி லாக் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அந்த பிளாக் கலர் டாட் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருக்கணும். அப்படி வந்ததுதான் ஃபேன் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். கேவலம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஷேக் ஆகக்கூடாது. இப்போ அந்த ஃபேனோட கனெக்டர் எடுத்து போர்டில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ப்ராசஸர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது ரேம் எடுத்துக்கங்க. ரேம் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் வந்து DDR4 RAM 2400 MHz. இதுதான் மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப் அண்ட் எஃபிஷியன்ட். இப்போ இது வந்து பேசிக் போர்டு, அதனால் வந்து நம்மளுக்கு இந்த ரேமே போதும். இதனோட ஃப்ரீக்வன்சி வந்து 2400 MHz. கரெக்டாக பாருங்கள், அந்த லாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரேமில் ஏதோ ஒரு ஸ்லாட் கரெக்டாக அந்த மார்க்கிங் வச்சு கரெக்டாக வச்சு 2 சைடு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைடு அமுத்தி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிக்கும். அவ்வளோதான்.
ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, மதர் போர்டு ரெடி. அடுத்தது கேபினெட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாக்ஸன் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சேம் மோரர்லெஸ் எல்லா கேபினெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ ஹையர் எண்ட் போடுறப்ப வேணால் அதுக்கு வந்து கூலருக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம கேபினெட் இருக்கும். நம்மளுக்கு போதும், இது இப்போ ஒரு பேசிக் சிஸ்டத்துக்கு இந்த கேபினெட்டே போதும். இந்த கேபினெட்டில் பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்ச், அப்புறம் யூஎஸ்பி 2.0 2 போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று, மைக் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி 3.0 ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எஸ்எம்பிஎஸ் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு நார்மல் 450 வாட் எஸ்எம்பிஎஸ். இந்த கேபினெட் கூட ஒரு எஸ்எம்பிஎஸ். இது ஜஸ்ட்டு கேபினெட்டுக்கு அப்பர் சைடு வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு மதர் போர்ட் பேஸ். இந்த பேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதர் போர்டு வந்து நம்ம கேபினெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு. மதர் போர்டோட ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் பேஸில் ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரூ பேஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் 6 ஸ்க்ரூ வரும், மொத்தமாக 6 பேஸ் வரும், 6 ஸ்க்ரூ வரும் மதர் போர்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேஸை போட்டு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மதர் போர்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. மதர் போர்ட் பேஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஐஓ பேனல் எடுத்துக்கோங்க. ஐஓ பேனல் எடுத்து மதர் போர்டுக்கு பின்னாடி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கேபினெட்குள்ளே வச்சு அந்த ஐஓ பேனலை பின்னாடி வந்து லாக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அந்த நேரம் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அந்த ஐஓ பேனல் போய் லாக் ஆகிரும். நல்லா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க ப்ராப்பராக லாக் ஆகிருக்கான்னு. ஜஸ்ட்டு அதை லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இது மதர் போர்ட் ஸ்க்ரூஸ். இதில் ஒரு 6 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த பேஸ் ஃபிட் பண்ண பார்த்திங்களா, அந்த நேரம் கரெக்டாக ஈவனாக எல்லா ஸ்க்ரூவையும் டைட் வச்சுருங்க போட்டு. அடுத்தது நம்ம எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 24 பின். இது வந்து மதர் போர்டில் ஃபிட் பண்ண போகிறோம். மதர் போர்டில் பாருங்கள், இது 24 வோல்ட் பவர் சப்ளை. இதுதான் மதர் போர்டோட மெயின் பவர் சப்ளை. அதை கரெக்டாக அந்த லாக்கில் ஃபிட் பண்ணிடுங்க. நல்லா அமுத்தி விட்ருங்க. இப்போ நம்ம அடுத்த கனெக்ட் பண்ண போகிறது ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை. இது 12 வோல்ட் ஏடிஎக்ஸ் பவர். எஸ்எம்பிஎஸில் வர பின் எடுத்து போர்டில் இருக்கிற பின்னை கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மதர் போர்டோட பவர் சப்ளை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஏடிஎக்ஸ் பவர் ப்ளஸ் 24 பின் மெயின் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து கனெக்ட் பண்ண போகிறது ஃப்ரண்ட் பேனல் யூஎஸ்பி, ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ கனெக்ட் பண்ண போகிறோம். கேபினெட்லேருந்து வேறு ஒயர் எடுத்துக்கோங்க. மதர் போர்டில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த லாஸ்ட்டில். அது வந்து ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ. அதில் வந்து ஆடியோ ஜாக் சொருவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்கும், ஃப்ரண்ட் யூஎஸ்பி. அந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பி வந்து கரெக்டாக அந்த பின்னில் ப்ளக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்து கனெக்ட் பண்ண போகிறது ஃப்ரண்ட் பேனலோட சுவிட்சஸ் அண்ட் எல்இடிஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சுவிட்ச், அப்புறம் ஹார்ட் டிஸ்கோட எல்இடி,
ரீசெட் சுவிட்ச், அப்புறம் ஹெச்டிடி எல்இடி இருக்கும். அது அந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்து அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கோட SATA கேபிள் மதர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா 4 SATA போர்ட் இருக்குது. 4மே 6 Gbps SATA போர்ட். இப்போ நம்ம வந்து 2 ஹார்ட் டிஸ்க் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் 2 SATA போர்ட்டில் மட்டும் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து SSD ஹீக்வேஷனோட C100 SSD 240 GB கெப்பாசிட்டி. இதனோட ஸ்பீடு வந்து 6 Gbps. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம OSக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மலாக இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட SSD போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பூட் ஆகிற ஸ்பீடெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து 5 years வாரண்ட்டி வருது இந்த ஹார்ட் டிஸ்க்கு, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சிபியூவில் வந்து நம்ம SSDயும் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பவர் பின், அந்த பவர் பின் எடுத்து SSDயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது SATA கேபிள் எடுத்து SSDனோட SATA போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம இந்த கேபினெட்டில் வந்து பாட்டமில் தான் ஃபிட் பண்ண முடியும். அதனால் நம்ம பாட்டமில் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். பாட்டமில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஹார்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது Toshiba PC300. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து வீடியோ 300, இன்னொன்று PC300. நம்ம வந்து PC300 யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து டெஸ்க்டாப்புக்கு யூஸ் பண்ணுறது. இதனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7200 RPM. இதனோட கெப்பாசிட்டி 1 TB. இதை நம்ம வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இந்த கேபினெட்டில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். SATA பவர் கனெக்ட் எடுத்து ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட்டா கேபிள், SATA கேபிள் எடுத்து ஹார்ட் டிஸ்கோட SATA போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஹார்ட் டிஸ்கோட ஸ்க்ரூ எடுத்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரில் வந்து வீடியோ அவுட்புட் வராது. அதனால் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறோம். இது வீடியோ அவுட்புட்கோசரம். ஏன்னா இப்போ அந்த ப்ராசஸரில் இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் வராது. அதனால் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். 10100F ப்ராசஸருக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அந்த Fங்கிற ப்ராசஸருக்கு வந்து கம்பல்சரி அதில் வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது. அதனால் வீடியோ வராது. அதனால் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம CPU ரெடி. சைடு கவர் போட்டுருங்க. போட்டு 2 ஸ்க்ரூ பண்ணிட்டோம். நம்ம CPU ரெடி. இப்போ நம்ம CPU ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு நம்ம பவர் கொடுத்து OS போட போகிறோம். சிபியூவை பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். delete or F1 கொடுங்க. உள்ளே வந்து பயாஸ் செட்டிங்ஸுக்கு போயிடும். பயாஸ் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் நம்ம என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி லிஸ்ட் வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம OS போட்ட பென்ட்ரைவை வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி கொண்டு போய் மேலே விட்டுருங்க. அது லாஸ்ட்டில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. ஃபஸ்ட்டில் இருந்து அப்படியே விட்டுருங்க, சீரிஸ் விட்டுருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா SSD ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அது பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பயாஸ்லேருந்து வெளியே வந்துடும். கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும்.
ரீஸ்டார்ட் ஆன உடனே விண்டோஸ் வந்து லோட் ஆகும். விண்டோஸ் லோட் ஆகி இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து லாங்குவேஜ், டேட் அண்ட் கரன்சி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இன்ஸ்டால்னு கொடுங்க. இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் வந்து கீழே காஸ்டியூம் கொடுத்துருங்க. விண்டோஸ் இன்ஸ்டால். இப்போ பார்த்திங்கன்னா 2 அட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 அட்ஸ் காமிக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா SSD செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம 100 GB மட்டும் நம்ம ஓஎஸ்க்கு போட போகிறோம். அதனால் 100 GB செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே கொடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஓஎஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிரும். ஒன்ஸ் ஃபைல்லாம் காப்பி ஆகிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் இன்ஸ்டலேஷன் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ணும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். அதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க. இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கீபோர்டு வந்து இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெட் இல்லை, அதனால் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துருங்க. இப்படி கண்ணி கொடுங்க. உங்களுடைய பேர் டைப் பண்ணிக்கிங்க. யார் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க நேம், இல்லை ஆர்கனைசேஷன் நேம், இல்லை கம்பெனினா கம்பெனி நேம் எதுவும் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் நம்மளுக்கு வேண்டாம். நீங்கள் வேணால் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. லொக்கேஷன்லாம் அலோவ் கொடுங்க. வேணாட்டி பிளாக் பண்ணிடுங்க. இப்போ விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேணுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.